எனக்கு இங்கே முதல்ல நடந்துருச்சா? கர்நாடகாவில் நேற்று இரவு 2 நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி 3 தமிழர்களை வனத்துறை அதிகாரிகள் வேட்டையாடி இருக்கிறார்கள். இந்த இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம். இது மனிதாபமற்ற செயல். இதில் சம்மந்தப்பட்டிருக்க அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்று திரு ராமலிங்க ரெட்டி அவர்களுக்கு, வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். நேற்று மதியம் எழுதியிருந்தேன். நேற்று இரவு அவருடைய அலுவலகத்திலிருந்து தகவல் சொல்லப்பட்டது. அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதிகாரிகள் மீது அந்த குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாய் கர்நாடக அரசின் சார்பாக நிதி உதவி வந்திருப்பதாகவும், இந்த நடவடிக்கையை கர்நாடக அரசு மிகவும் கவனத்தோடு கையாள்வதாகவும் சொன்னாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அதிகாரிகளுடைய தவறான புரிதலால் நடைபெற்றது. இது 2 மாநிலங்களுக்கு இடையமான பிரச்சனை கிடையாது. இது தயவுசெய்து சில அரசியல்வாதிகள் என்னட்டா கர்நாடகா தமிழருடைய பிரச்சனையாகவும் இன்னொரு வீரப்பன் வந்துருவாங்கன்னு சொல்றதெல்லாம் பார்த்தேன். தயவு செய்து இந்த வன்மத்தை நிப்பாட்டுங்க. இது மாதிரி பிரிவினையை உருவாக்காதீங்க. இது இந்த நாடு ஏற்றுக்கிற போகிறதில்ல. இந்த வெறுப்பு அரசியலுங்கிறதுக்கு இடம் இல்லை. நம்மை பொறுத்த மட்டும் கர்நாடகாவில் லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க. நம்ம அங்கே இருக்க நம்முடைய மக்களினுடைய வாழ்வையும் பார்க்கணும். நம்மளுடைய விளம்பரத்திற்காக இப்படி பேசுவது என்பது அழகல்ல. இது ரொம்ப பொறுமையோடும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் அரசியல் செய்வதை தடுத்துட்டு கர்நாடகத்தில் வனத்துறை அதிகாரிகள் செய்த தவிர அவருடைய அரசாங்கமே கர்நாடக அரசே அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கு. அவர்கள் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுத்திருக்கு. அவர்கள் மேலே கொலை உட்பட மற்ற பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதற்கு உடனடியாக அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கேன். அவர்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதனால கண்டனம் தெரிவிக்கிறதுனால பிரச்சனை தீர்மானா உடனே கண்டனம் தெரிவிச்சிடலாம். இப்படியே வீராவாசனம் பேசியதான் ரோட்டை நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு செட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்குது. பிரச்சனை என்னன்னா, நம்முடைய மக்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம், தண்ணி ரொம்ப முக்கியம், அங்கே வாழ்கிற தமிழர்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அங்கே இருக்க தமிழர்களுடைய வாழ்க்கையும் இதை கர்நாடக தமிழர்கள்னு ஊதி பெருசாக்குறதுக்காக அங்கே ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க கூட்டத்தோட இங்கே இருக்க கூட்டமும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய விளைவு. எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நம்ம எல்லாரும் இந்திய தேசியங்கிற ஒரு பெரிய எண்ணத்தில் ஒன்றா இருக்கோம். கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்குமான உறவு என்பது மேன்மைப்படணும். நம்முடைய உரிமைகளை நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. நமக்கு வர வேண்டிய தண்ணி வரணும். நம்முடைய தண்ணிகளை பறிக்கிறதுக்கு நம்முடைய தாகத்தை பறிக்கக்கூடிய மேகதாது மாதிரி ஒரு திட்டத்தை கைவிடணும். அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருப்போம். அதே நேரத்தில்